டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஸ்டடி பிளான் 70 டேஸ் ஸ்டடி பிளானில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 7. ஸோ நம்ம 7வது நாள் என்ன படிக்கணும் அப்படின்றத நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 6 நாள் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 7ல் ஒரு பெரிய ஒரு டாஸ்க் நம்ம முடிக்க போகிறோம். அப்படி என்ன அப்படின்னா யூனிட் 10 அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில். இது இருக்கிறதுலே நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸில் ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட் அப்படின்னா இதுதான் 10வது யூனிட். இதுக்கு அப்புறம் ஒரு ஈஸியான யூனிட் அப்படின்னா நம்ம ஷேக்ஸ்பியர் சொல்லலாம். பட் 10வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் லெவலில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் போதும். இதில் ஃப்ரேஸு, சினானிம்ஸு, ஆண்டனிமிஸ், ஸோ இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இதில் எது கேட்பாங்க அப்படின்றத நம்மளால் இப்போ டிசைட் பண்ண முடியாது. பட் ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்ன, ஸோ ப்ரிஃபிக்ஸ் பற்றி சஃபிக்ஸ் பற்றி எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்புறம் டென்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ டென்ஸில் நிறைய பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய யூனிட் 10 புக், ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த யூனிட் 10 புக் நீங்கள் எடுத்துக்கோங்க கையில். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன இன்றைக்கி படிக்க வேண்டியமோ அது எல்லாமே அதில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டென்ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸோ இல்லை இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பற்றியோ அந்தளவுக்கு பெரிய ஒரு டஃப்பான ஒரு இதுவாக இருக்காது. ஏன்னா இது மொத்தமே பார்த்தோன்னா கிராமர் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க எல்லாமே. இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் இதுவுமே ஈஸி தான். ஹோமோஃபோன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆர்டிகல்ஸ் ஆன் டிட்டர்மினர். ஏன் அப்படின்னா இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நம்மளை ஒரு சில நேரம் குழப்பி விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கே ஏ வரும், ஆன் வரும், தி வரும், எங்கே பார்த்தோன்னா இதெல்லாம் வராது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா ஈஸியாக இதில் ஒரு மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்ன். கண்டிப்பாக சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் வாங்கிடலாம். காம்பவுண்ட் வேர்ட்ஸும் அதே மாதிரி தான். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது எந்த லைன்ஸ் கொடுத்துட்டு எந்த மாதிரி கேட்க போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் ஸ்கூல் லெவலில் பார்த்தோன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இந்த சிமிலி, மெட்டாஃபர், அலிட்ரேஷன், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக்கில் இன்புட் போட்டு வச்சுருக்கேன். அதை மட்டும் இப்போதைக்கு பாருங்கள். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் லேட்டராக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எரர், ஸ்பாட் எரர். ஸோ ஸ்பாட் எரரை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே படிக்கிறது தான் ஸ்பாட் எரரில் நம்ம ஒரு கொஷினாக வரும். ஸோ அதுவும் பார்த்தோன்னா ஈஸி தான். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எந்த வேர்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு, எந்த வேர்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு என்ன இருக்கும் அப்படின்னு தெரியணும். எது இதில் அமெரிக்கன் வேர்டு, எது இதில் பிரிட்டிஷ் வேர்டு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எதில் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஒன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் டென்ஸ். இது 2 மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இது புரியல அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் கிராமர் பாயிண்ட்டு தான். இதில் எந்த டாபிக் உங்களுக்கு புரியலை அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அதுக்கு மட்டும் கிளாஸஸ் கொடுக்குறேன். மேபி ஒரு கஷ்டமான டாபிக் அப்படின்னா ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இது தவிர்த்து வேறு எதுவும் இதில் பார்த்தோன்னா சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. மற்றதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புக்கு எதனா ஆர்டர் பண்ணணும், ஸோ மெஸ்மரைஸ் அகாடமியோட ஸோ இந்த யூனிட் 10, ஸோ 10 யூனிட்டுக்கான புக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம 5000 ரேட் போட்டிருக்கோம். ஸோ இந்த புக்கு
இதுவும் கூட அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் எலிஜிபிள் டெக்ஸ்ட் புக் வந்து ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆர்டர் லிங்க் இருக்கும் டைரெக்டாக. அதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்கும். அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். ஸோ என்னை கால் பண்ணி நீங்கள் புக் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.